மாறனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் குடோன்லேருந்து கிளம்புற வண்டி கவுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே மாறனும் வந்துட்டு வீரா கிட்ட சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வேலையாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கிளம்புறாங்க. எங்கன்னு சொல்லி வீரா கேட்கவும் இல்லை நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போய் குடோனுக்கு போகிறாங்க. அங்கே ராகவன் வந்துட்டு எல்லா சரக்கையும் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சரக்கை வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாமா, நாளைக்கு அனுப்பிச்சி வைக்கலாமா சொல்லிட்டு மாறன் கேட்குறாங்க. இல்லை இப்போயே ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, அப்போ திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகவன். அப்போ சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்துட்டு கூடவே போகிறாங்க. ராகவன் வந்துட்டு டேய் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் போகிறாங்க. மாறன் கிளம்புனமே இந்த விஷயத்தை விஜய்க்கு வந்துட்டு ஒருத்தன் வந்து கால் பண்ணி சொல்கிறான். நாங்கள் சொன்ன மாதிரி மாறன் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் அப்பனுக்கு எப்படி வந்து அசிங்கப்பட்டு வந்துட்டு செத்தானோ அதே மாதிரி இப்போ உனக்கும் வந்துட்டு நடக்க போகுது, அதுவும் மாறன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே மாறன் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது வந்துட்டு டிரைவர் வந்து அப்படி தூக்கு வர மாதிரி கண்ணு சொக்குறாங்க. உடனே நீ இந்த பக்கம் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு மாறன் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பக்கத்தில் வந்து 2 லாரி பக்கத்தில் வந்து உரசுற மாதிரி இடிக்கிற மாதிரி வந்துட்டுருக்காங்க. அவங்களே ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு மாறன் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு மாறன் வண்டியை நிறுத்துகிறாங்க. மாறன் வண்டியை நிறுத்துறமே வந்துட்டு உள்ள செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது காவேரி டெக்ஸ்டைல்ஸோட வண்டி, இது வந்து சரக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மாறன் சொல்லவும் அதை நாங்கள் செக் பண்ணிக்கிறோம், நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கான்ஸ்டபிள் வந்து செக் பண்ணி சொல்கிறாங்க. அவர் செக் பண்ணிட்டு எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இல்லை நீ நல்லா பாரு, அந்த டார்ச் என்கிட்ட கொடுத்துன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு உள்ளே செக் பண்ணுறாரு. உள்ளே வந்துட்டு அந்த போதைப் பொருள் எடுக்கிறாங்க. இது நீ என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற கிடைக்கிறது பத்தலைன்னு சொல்லிட்டு அப்பனும் பையனும் சேர்ந்துட்டு இந்த பிஸ்னஸ் வேறு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு வண்டியை சேஸ் பண்ணுங்கள், இவனை வந்து ஜீப்பில் ஏற்றுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறனை வந்துட்டு அந்த டிரைவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறி ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ராகவனும் ராமச்சந்திரனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு மாறன்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, ஒழுங்காக வந்துட்டு நீ இதை வந்து எங்கே வந்து எடுத்த, எங்கே டெலிவரி பண்ணப்பட சொன்னீங்கன்னா உனக்கு எந்த பாதிப்பு வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க எனக்கு தெரியுது, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பெரிய இடத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி திமிரா பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது ராகவன் ராமச்சந்திரன் வராங்க. வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து என் தம்பி தப்பு பண்ணியிருக்க மாட்டான், இது யாரோ பண்ண சதிதான் சொல்லிட்டு ராகவன் சொல்லவும், ஆமாம் சார் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் வண்டியில் நடந்திருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பணியாக பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் பையன் வந்துட்டு திமிரால் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கும்போது மாறனுக்கு வந்து ஃபோன் கால் வருது. டேய் 10 மணிக்கு வந்துட்டு டெலிவரி ஆகணும், அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அதை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வாங்கி பேசுகிறாங்க. அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அக்யூஸ்டுட்டேருந்துல ஃபோன் வருது, அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் பையனை சந்தேகப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மாறன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு அக்யூஸ்டுட்டேருந்து கால் பண்ணிட்டா நீங்கள் அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசுறாருன்னு, இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. நீங்கள் லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் வா போங்கன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாங்க. இல்லைப்பா மாறன் மேலே தப்பு இருக்காது, நான் வந்துட்டு அவனை கூப்பிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு ராகவன் நிற்கிறாங்க. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் எதுவும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிளம்பிடுறாங்க. ராகவன் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. பேசி வந்து நம்ம மாறனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. மாறனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுமே வந்துட்டு வள்ளி வந்துட்டு அழுகுறாங்க. வள்ளி வந்து மாறா யாரோ பண்ண சதிதை வந்துட்டு நீ இப்படி மாட்டிக்கிட்டியே, கொஞ்சம் வந்து கவனமாக இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுகுறாங்க. அத்தை அழாத, அத்தை நிறுத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பிருந்தா வீரா எல்லோரும் வந்துட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பிருந்தா வந்துட்டு மாமா என்னாச்சு மாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு கண்டிப்பாக இது யாரோ பண்ண சதி தான், அதே வந்து எவனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்துட்டு அப்படியே தெனாவட்ட நின்றுட்டுருக்காங்க. விஜயை வந்துட்டு வீரை பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்காங்க. அப்போ நீ வாடா உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்துட்டு டேய் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உன்னால் எல்லோரும் வந்து எனக்கு கால் பண்ணி வந்து என்ன அப்பனும் மகனும் சேர்ந்துட்டு வந்துட்டு ஜவுளிக்கடை பிஸ்னஸை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் வேறு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இவனால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமேல் நீ உன்னால் நீ இன்னும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உன் அம்மாவை முழுங்கின மாதிரி என்னையும் முழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அப்பா இப்போ என்ன
நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே, நான் போயிடுறேன், அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் என் அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கேருந்து போகிற நம்ம மாறன் வேகமாக போகிறாங்க. உடனே மாறா நில்லு நீ, ஏன் மாமா எப்போ பார்த்தாலும் ஏன் அவரே காயப்படுத்திகிட்டு இருக்கீங்க? இது வந்துட்டு யாரோ பண்ண சதியாக கூட இருக்கட்டுமே, யாரோ பண்ணதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாறனை குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? உங்கள் புள்ள தானே மாமா, ஏன் அடுத்தவங்க முன்னாடி இப்படி விட்டு கொடுத்து பேசுகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதே தப்பை வந்துட்டு வேறு யாருக்கு வந்துட்டு யார் மேலேயாச்சும் பழி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மாறன் அவருக்காக நின்று இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்துட்டு மாறன் மேலே இவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்க? மாறன் மேலே கண்டிப்பாக தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் விஜய் இருந்துட்டு சொல்கிறாங்க, வீராக்கா என்ன மாமாவை ஏற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, ஒழுங்காக போயிரு, ஓரமாக நில்லு, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசுன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் வா மாறா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்துட்டு ரூமுக்கு வந்து சொல்கிறாங்க, எதுக்காக நீ வந்துட்டு என்ன அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணி என்னை உள்ளே கூப்பிட்டு வந்து நான் அப்படியே போயிருப்பேன்ல, அவர் தான் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாருல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக உன் மேலே இருக்கிற வந்துட்டு பொய்யை வந்து நீ வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி வெளியே போறியா? அது வந்து உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நீ ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒருத்தர் கால் பண்ணான், அவன் நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி நீ கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன் நம்பர்லேருந்து கூப்பிடாத, என் நம்பர்லேருந்து கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வந்துட்டு வீரா நம்பர்லேருந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுமே வந்துட்டு அவர் கால் எடுக்கிறாரு. உடனே வீரா வந்துட்டு நான் வீரா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மாறன் வந்துட்டு மொபைலு கையில் வாங்கிட்டு நான் மாறன் பேசுகிறேங்கிறாங்க. உடனே ஒழுங்காக வந்துட்டு நீ யாருன்னு சொல்லிடு, நீ யாருன்னு கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கண்டுபிடிச்சுன்னு அவ்வளோந்தான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பக்கம் வந்துட்டு ஐயோ நான் ஏற்ற கடையிலேருந்து முருகன் பேசுகிறேன்னு அப்படிங்கிறாங்க. டேய் முருகா நீயா அப்படின்னு சொல்லிட்டு மாற சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.